3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். உலகமே அதிர்ச்சியடையக்கூடிய ஒரு வீடியோ யோகியினுடைய உத்தரப்பிரதேசத்திலிருந்து வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோவை பார்த்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கலங்கி போயிருக்கிறார்கள். என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். யோகியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய வாழ்விடங்கள் புல்டோசர்களால் இடிக்கப்படக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் நம்ம செய்திகளில் பார்த்துட்டே இருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் நகர் பகுதியில் ஒரு 2700 சதுர கிலோமீட்டர் பகுதியில் ஏழை மக்கள் அங்கே வசிச்சுட்டு இருக்காங்க. குடிசை போட்டு வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க 50 வருடங்களாக அவர்கள் அங்கே வசித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சட்டத்துக்கு புறம்பாக இங்கே வந்து குடிசை கட்டி வாழ்கிறாங்கன்னு அந்த ஏழை மக்களின் மீது யோகியினுடைய அரசு என்னன்னா புல்டோசர் மூலமாக அவற்றை அகற்றுவதற்காக அங்கே செல்கிறாங்க. செல்கிற இடத்துல ஏதோ ஒரு வீடு வந்து பற்றி எரிந்து விடுகிறது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய சிறுமி, வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருளுமே அவளுக்கு கவனத்துக்கு போகலை. அவள் என்ன பண்ணியிருக்காள்? அவளுடைய கணிதம், அறிவியல், ஆங்கிலம் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடுகிறாள். அந்த காட்சி சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகுது. அந்த எரிந்து கொண்டிருக்கக்கூடிய குடிசையிலிருந்து தனக்கு படிக்க வேண்டும் என்பதற்காக அறிவியல், கணிதம், ஆங்கில புத்தகங்களை எடுத்து ஓடக்கூடிய அந்த காட்சி. அந்த குழந்தையினுடைய பெயர் அனன்யா. அந்த சிறுமி இன்றைக்கி வந்து பிபிசிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தா. எனக்கு படிக்கணுங்கிறது ஒரு பெரிய ஆசை, அதனால தான் நான் அந்த புத்தகங்களை எடுத்துகிட்டு நான் வெளியே ஓடினேன் அப்படின்னு சொல்கிறேன். அனன்யா, உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நீ எடுத்துகிட்டு போன அந்த விஷயம் இருக்கு இல்லையா, நீ ஒரு டிவி எடுத்துகிட்டு போயிருந்தாலோ அல்லது ஒரு ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு போயிருந்தாலோ அல்லது சில துணிமணிகளை எடுத்துகிட்டு போயிருந்தாலோ இது ஒரு விஷயம் அல்ல. ஆனால் நீ புத்தகங்களை எடுத்து சென்றிருக்கிறாய். என்ன காரணம் தெரியுமா? அந்த புத்தகங்களை பார்த்துத்தான், அந்த அறிவை பார்த்துத்தான் யோகியும் மோடியும் ஆர்எஸ்எஸும் பயந்து கொண்டிருக்கிறது. அறிவை நீ கையில் எடுத்து சென்றிருக்கிறாய். நீ நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறுவாய். ஒரு நாள் முச்சந்தியில் இவர்களை நிற்க வைத்து நீ கேள்வி கேட்பாய். இவர்களுடைய மிக மோசமான அரசியலை நீ தோலுரித்து காட்டுவாய். அதற்காக நீ புத்தகங்களை இதை பார்த்தா யோகி அலறி இருப்பார். ஐயோ, புத்தகங்களை எடுத்துகிட்டு ஓடுறாங்களா, அலறி இருப்பார் மோடி இல்லையா? இப்போது இந்த காட்சியை வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளிடம் காட்டுகிறார்கள். அவங்க பார்த்துட்டு அவங்க அதிர்ந்து போயிட்டாங்க. என்னப்பா இது நடக்குது, என்ன நடக்குது நம்ம நாட்டில்? அப்போ அவங்க வந்து கதிகலங்கி போயிட்டாங்க. ஏன்னா நீங்கள் இப்படி ஒரு சம்பவம் வேற எங்கேயா நடக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் புல்டோசர் ராஜ் என்கிற பெயரில் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த, ஏழை சமூகத்தை சார்ந்த மக்களின் மீது இவ்வளவு அநாகரீகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய யோகியினுடைய ஆர்எஸ்எஸ் அரசு. இதான் உத்தரப்பிரதேசத்தினுடைய மாடல். ஏற்கனவே குஜராத் மாடலுங்கிறது தெரியும், உத்தரப்பிரதேச மாடல் அப்படிங்கிறது இதுதான். இவர்கள் அறிவை பார்த்து பயப்படுகிறார்கள் என்பது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த குழந்தைகிட்ட இந்திய சமூகம் சொல்கிறது, நீ ஒரு நாள் வெற்றி பெறுவாய், உன்னை பார்த்து ஆர்எஸ்எஸ் பயப்படும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இது ஒரு சம்பவம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 50 ஆண்டுகளாக அந்த இடத்துல குடிசை கட்டி இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை வந்து அங்கிருந்து வெளியேற்ற யோகி அரசு துடித்து கொண்டிருக்கிறது. இப்படியே ஒரு சம்பவம் வரும்போது இன்னொரு சம்பவம் உச்சநீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, சாதாரணமான சிவில் வழக்குகள் இருக்கிறது அல்லவா, இதையெல்லாம் கிரிமினல் வழக்குகளாக மாற்றி கொண்டிருக்கிறது யோகி அரசு. சாதாரணமான சின்ன விஷயங்கள் இதை வந்து கிரிமினல் வழக்குகளாக மாற்றி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லீம் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களின் மீது மிகப்பெரிய அடக்குமுறைகளை யோகியினுடைய அரசு செய்து வருகிறது. இது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு அரசா? இப்படியா ஒரு ஆட்சி நடக்கணும்? நாங்கள் மிகப்பெரிய கண்டனங்களை பதிவு செய்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பாருங்கள், தனக்கு வேண்டாதவர்களை, தனக்கு பிடிக்காதவர்களை என்ன பண்ணுறதுனா இந்த மாதிரியான வழக்குகளை ஜோடித்து அவங்க வீடுகளை இடிக்கிறது, அவங்க மேலே பொய் வழக்குகள் போட்டு சிறையில் அடைப்பது, இதெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாக யோகியினுடைய உத்தரப்பிரதேச அரசு இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லலை. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார். எத்தனை முறை அதாவது இவ்வளவு பெரிய விமர்சனங்களை வாங்கிய ஒரு அரசாங்கம், மோடி அரசாங்கம் மாதிரி, யோகி அரசாங்கம் மாதிரி உலகத்தில் இருக்க முடியுமா? உச்ச நீதிமன்றத்தினுடைய மற்ற நீதிமன்றங்களுடைய மிகப்பெரிய விமர்சனங்களை வாங்கி கட்டி கொண்ட மற்றொரு அரசு இந்திய வரலாற்றில் இதற்கு முன்னாடி இப்படி இருந்ததுண்டா? ஏன்னா நீதிமன்றங்களே இப்போது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத குறித்து ஒரு மிகப்பெரிய விவாதம் இந்தியா முழுவதும் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா சந்திரசூட் அப்படிங்கிறவருடைய வீட்டில் போயிட்டு மோடி வந்து கலந்துக்கிறார், பூஜையில் கலந்துக்கிறார். பார்க்கும்போது இந்தியா வந்து பதட்டமாயிடுச்சு. ஐயோ என்னப்பா நடக்குது அப்படின்னு.
இன்னொருத்தன் உத்தரப்பிரதேசத்திலிருந்து இதே அலகாபாத்திலிருந்து ஒரு நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. என்ன தீர்ப்பு கொடுக்குறாருன்னா, சிறுமியினுடைய சிறு பெண் குழந்தையினுடைய மார்பகங்களை நெஞ்சை தொடுறதோ இல்லது நீங்கள் சட்டையை தொடுறதோ அது ஒரு பெரிய பாலியல் குற்றச்சாட்டாகவே இருக்க முடியாது, அது ஒரு பாலியல் சிக்கலாகவே எடுத்துக்க முடியாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு அளிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த வினோதமான விஷயங்களை எல்லாம் பார்த்து இந்திய மக்கள் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அப்போ உச்ச நீதிமன்றங்களே எப்போதாவது தான் அரிதாகத்தான் இப்படிப்பட்ட சில விஷயங்களை செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது யோகியினுடைய ஆட்சி அங்கே நடந்துகிட்ருக்கா. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அவ்வளவு கேடுகட்ட ஆட்சி. நீங்கள் ஸ்கூல், இந்த பள்ளிக்கூடம், குழந்தை இப்படிங்கிற விஷயம் சொன்னதுனால சொல்கிறேன். எத்தனை பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது யோகியினுடைய ஆட்சியில். பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை என்ன? அரசு பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சப்பாத்தியும் கொடுத்துட்ருக்க, சப்பாத்தி உப்பு வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? சப்பாத்தியும் தண்ணியும், மஞ்சள் கலந்த தண்ணி. வானதி ஸ்ரீனிவாசனும் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, இந்த எச் ராஜா மாதிரியானவன் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்னு கொஞ்சம் போய் யோகிக்கு பாடம் எடுத்துகிட்டு வா. நீ வீடியோ வேணால் நாங்கள் கொடுக்குறோம், அதெல்லாம் போய் யோகிட்ட காட்டு. எப்படி ஆட்சி எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத காட்டு. பிள்ளைகளுக்கு படிப்பு எப்படி கொடுக்கணுங்கிறத காட்டு. சரியா? அதை விட்டுக்கிட்டு இதெல்லாம், அதாவது நீங்கள் நல்லா பாருங்களேன், இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான், இந்த பிரச்சனைகளெல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க. அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அவங்க மீது ஏதாவது ஒரு விஷயம். நீங்கள் பாருங்கள், வக்கஃப் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அடுத்த நாளே அதற்கான நடவடிக்கைகள் அங்கே தொடங்கியாச்சு. உத்தரப்பிரதேசத்தில் நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய வேலைகளில் அடுத்த நாளே இறங்கியாச்சு அங்கே இருக்கக்கூடிய யோகியினுடைய அரசு. நான் என்ன கேட்குறேன், எத்தனை மக்கள் கும்பமேளாவில் கொல்லப்பட்டார்கள்? அவங்களுடைய கணக்குகள் இருக்கா? காணாமல் போன இந்து மக்கள் எத்தனை பேர்? ஏதாவது தகவல் இருக்கா? கேட்டால் எதுவுமே இல்லை. அதை பற்றியெல்லாம் எந்த நடவடிக்கையும் இல்லை, எந்த விதமான விஷயமும் இல்லை. வக்கப் சட்டம் கொண்டு வந்தாச்சு, இப்போ அடுத்த வேலையை ஆரம்பிக்கலான்னு யோகி களத்தில் இறங்கியிருக்கிறார். எப்படிப்பட்ட ஆட்சின்னு பாருங்களேன். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுதான் ஆர்எஸ்எஸ் மாடல், இதுதான் பாஜக மாடல், இதுதான் யோகி மாடல், இதுதான் குஜராத் மாடல். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இவர்கள் கல்வியை பார்த்து பயப்படுகிறார்கள், இவர்கள் பிள்ளைகள் படிப்பதை பார்த்து பயப்படுகிறார்கள். இந்திய பிள்ளைகளுக்கு கல்வி கிடைத்து விட்டால் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் இந்தியாவில் இருக்கவே முடியாது, இங்கே இயங்கவே முடியாது. கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான். ஏன் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் இல்லை? ஏன் கேரளாவில் ஆர்எஸ்எஸ் இல்லை? கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் ஆர்எஸ்எஸ், குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள்லாம் ஆர்எஸ்எஸ் வேரோடு பிடுங்கி எறியப்படுவது எதனால்? இங்குள்ள பிள்ளைகள் தலைமுறையாக படித்து கொண்டிருக்கிறார்கள், பகுத்தறிவோடு சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி மண்ணில் ஆர்எஸ்எஸ்க்கு இடமே கிடையாது. ஒரு நாள் அனன்யா நீ வெற்றி பெறுவார். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.